விஜய்னாலே ஒரு பிரச்சனை தான். அப்ப விஜய் கூட சேர்றவன் விஜய்னாலே ஒரு பிரச்சனைனா விஜய் சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்றீங்களா இல்ல அவரே? இல்ல விஜயே வந்து ஒரு பிரச்சனையா இருந்தா தானே சுத்தி இருக்கவங்க பிரச்சனை. இல்ல விஜய்க்கு வெளிய இருந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு செங்கோட்டையன் கூட ரீசெண்டா புலம்பிருந்தாரு. ஆமா, உள்ள பிரச்சனை இருக்கனால தான் வெளியில இருந்து பிரச்சனை வரும். இப்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க வந்து இப்ப தெருநாயெல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நீங்க ஏதாவது பிரியாணியை சாப்பிட்டு மீதி எலும்பு போட்டீங்கன்னா தான் 4 நாய் வருது. அப்ப அங்க ஏதோ இருக்குன்றதுனால தான் அது வருது. அவ்வளவு நேரம் வராத நாய் எதுக்கு அங்க வருது அப்படின்றது. அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருந்தாதான் பிரச்சனை உங்களை தேடி வரும். சும்மா இருக்கிறவனை தேடி பிரச்சனை வராது. இப்ப உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை வருதா? குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன எனக்கும் வரும், உங்களுக்கு வரும். ஆனா வெளியில இருந்து பிரச்சனை வருது, உங்களுக்கு உள்ள இருந்து பிரச்சனை வருதுன்னு போது நீங்க பிரச்சனைக்குரிய ஆளா இருந்தா தான் வரும். ஓகே, அமைதியா இருக்கவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரசியலுக்கு வந்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? சார், அரசியலுக்கு வந்தா அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். கூட எனக்கு தெரியும்ல ஏற்கனவே. அவரே என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து புதுசாக வந்த கட்சி, எங்களால எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் நீங்க வர வேணான்ற, உங்களால சமாளிக்க முடியலன்னா எதுக்கு வர்றீங்கன்னு தானே கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? இங்க எதுக்கு வெளியில வர்றீங்க?